உடல் உறுப்பு தானத்தில் சிறந்து விளங்கியதற்காக மத்திய அரசு அளித்த விருதுக்கான பெருமை தமிழக முதலமைச்சரையே சாரும் என சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக அமைச்சர் விஜயபாஸ்கருடன் நமது டெல்லி செய்தியாளர் மதியழகன் நடத்திய கலந்துரையாடலை இப்போது பார்க்கலாம். முதல்ல தமிழக அரசிற்கு வாழ்த்துக்கள். இன்றைக்கு இரண்டாவது முறையாக தமிழக அரசு தொடர்ந்து இரண்டாவது முறையாக விருது வாங்கியிருக்குது. இந்த விருதை பற்றி சொல்லுங்கள் சார். அனைத்து விருதுக்கும் பெருமைக்கும் மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள்தான் மூல காரணம். குறிப்பாக மாண்புமிகு மத்திய சுகாதாரத்துறை அமைச்சரை மனம் திறந்து பாராட்டினார். தொடர்ந்து இரண்டாவது முறை, ஏற்கனவே தமிழ்நாடு முதலிடத்தை பெற்றது, இந்த ஆண்டு முதலிடத்தை பெற்றது, என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகள் என்று சொல்வதோடு மாண்புமிகு மத்திய அமைச்சர் குறிப்பிட்டது மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மாவுடைய அரசினுடைய இந்த கட்டமைப்பை பெருமையை மற்ற மாநிலங்கள் பின்பற்ற வேண்டும் என்றும் இன்றைக்கு மேடையிலே அறிவித்தனர். அதுதான் மிகப்பெரிய பெருமைக்குரிய விஷயம். டிரான்ஸ்டான் என்ற அமைப்பை உருவாக்கியது புரட்சித் தலைவி அம்மா. இந்த அமைப்பிற்கு தலைவராக பொறுப்பேற்றிருப்பதும் புரட்சித் தலைவி அம்மா. ஒரு முதலமைச்சர் அம்மா அவர்களே இந்த டிரான்ஸ்டான்ற அமைப்புக்கு, உடல் உறுப்பு மாற்று ஆணையத்திற்கு தலைவராக பொறுப்பேற்றுக்கிற காரணத்தினால இந்த சாதனையை எட்ட முடிகிறது என்பதை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். இப்போது இன்றைக்கி நடைபெற்ற விழாவில் கூட உடல் உறுப்பு தானம் பண்ணுற குடும்பத்தினருக்கு அங்கீகாரம்லாம் அளிக்கப்பட்டது. அந்த மாதிரி தமிழகத்தில் நிறைய பேர் உடல் உறுப்பு தானம் பண்ணுறாங்க. அவர்களை அங்கீகரிப்பதற்கும் அவர்களை கௌரவிப்பதற்கும் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் அரசின் சார்பில் எடுக்கப்பட்டு வருகிறது அல்லது எடுக்க போகிறது? தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் மாநில அரசினுடைய சார்பில், டிரான்ஸ்டான் அமைப்பு சார்பில் ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வை பொதுமக்களிடத்தில் டொனேட் ஆர்கன் சேவ் லைஃப் என்ற ஒரு வாசகங்களை முன்வைத்து விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்றோம். எக்ஸ்க்ளூசிவ் ஆன்லைனில் அவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் செய்வதற்காக ஒரு வெப்சைட்டை லான்ச் பண்ணியிருக்கிறோம். இந்த ஆண்டும் கடந்த ஆண்டுமே தொடர்ந்து அனைத்து டோனர் ஃபேமிலியையும் நம்ம அழைத்து அவங்கள கௌரவப்படுத்தியிருக்கோம். அவங்களுக்கு தேவையான அத்தனை சப்போர்ட்டையும் நம்ம கொடுத்து கொண்டிருக்கிறோம். அம்மாவுடைய அரசுக்கு வழங்கி வருகிறது. இந்த உடல் உறுப்பு தானம் செய்யும் பொழுது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அரசு மருத்துவமனைகளுடைய பங்கு எந்த அளவுக்கு இருக்கிறது சார்? அரசு மருத்துவமனையிலும் மிக முக்கிய பங்காற்றி கொண்டார்கள். காரணம், சென்னை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன், ரெஹனா பெகம் என்ற பெண்ணிற்கு ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன் செய்யப்பட்டு அந்த பெண் நலமோடு இருக்கிறார். அதேபோல் அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில் இப்போ கோஆர்டினேட்டர் அவார்டு கூட ஸ்டான்லி மருத்துவமனைக்கு தான் நமக்கு கிடைத்தது. ஸ்டான்லி மருத்துவமனையிலையும் நம்ம இப்போ 10க்கும் மேற்பட்ட, இப்போ இந்த ஆண்டு மட்டுமே 10க்கும் மேற்பட்ட லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணியிருக்கிறோம். இதில் ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னென்னா, மாண்புமிகு அம்மாவுடைய அரசு மட்டும்தான் ஏழை எளியவர்களுக்கு இந்த ஆர்கன் உடல் உறுப்பு மாற்று சிகிச்சை செய்கிறாங்க. அதற்கு தேவையான அத்தனையும் முதலமைச்சர் அம்மாவுடைய விரிவான காப்பீட்டு திட்டத்தின் கீழே செய்யப்பட்டு 30 லட்சம் ரூபாய் வரைக்கும் கேஸ் டு கேஸ் ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன், லங் டிரான்ஸ்பிளான்டேஷன், லிவருக்கு 30 லட்சம் ரூபாய் வரைக்கும் மாண்புமிகு அம்மாவுடைய அரசு கொடுத்து வருகிறது. இப்போது இதில் நமக்கு இலக்கு மாதிரி இருக்கா சார்? அதாவது உடல் உறுப்பு தானம் பண்ணுறதுல இலக்கு எதுவும் இருக்கிறதா? ஏதேனும் குறைபாடுகள் எதுவும் இருக்கிறதா? என்ன மாதிரி நடவடிக்கைகள் இதை முற்றிலுமாக செயல்படுத்துறதுக்கு என்ன மாதிரி நடவடிக்கைகள் எடுக்கப்படுகிறது? இல்லை, இலக்கு என்பது மாண்புமிகு அம்மாவுடைய அரசுடைய நோக்கம் எந்த ஒரு ஏழையும் பணம் இல்லாத காரணத்திற்காகவும் அல்லது பேக்லாக் இல்லாதவருக்கு முழுமையாக அவர்களுக்கு உடனடியாக இந்த சிகிச்சை கிடைக்கக்கூடிய வழிவகை செய்வதுதான் மாண்புமிகு அம்மாவுடைய அரசுடைய இலக்கு. நன்றி. ஒளிப்பதிவாளர் நதீமுடன் நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக புதுடெல்லியிலிருந்து மதியழகன்.